ஹலோ ஹலோ, நான் தான்ப்பா மழை பேசுகிறேன். மழை பெய்யத்தானே செய்யணும். என்ன பேசுதுன்னு பார்க்காதீங்க. என்னை பேச வச்சதே நீங்கள் தான். கொஞ்ச நாளைக்கு பூமி பக்கம் எட்டி பார்க்காம இருந்தா கழுதைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்க, கோயிலில் யாகம் பண்ணுறீங்க, கூட்டு பிரார்த்தனை பண்ணுறீங்க. சரி, கழுதை கொஞ்சம் பூமி பக்கம் எட்டி பார்த்துடலாம்னு பார்த்தா சபிச்சு கொட்டுறீங்க. பருவமழை காலங்களில் கட்டாயமாக எட்டி பார்த்துடுவேன். அது இல்லாமல் நான் பூமிக்கு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. வெப்பச்சலனம், காற்றழுத்த தாழ்வு மண்டலம், வளி மேலடுக்கு சுழற்சி, புயல்னு பல காரணங்களை சொல்லிகிட்டே போகலாம். இந்த காரணங்கள் எல்லாம் இன்னைக்கு நேற்று வந்ததில்லை, காலங்காலமாக இருக்கிறது தான். ஆனால் முன்னாடியெல்லாம் நான் பூமியில் விழுந்த உடனே எங்கேயும் தேங்காமல் கடலுக்கு ஓடிடுவேன். இப்போ நீங்கள் பண்ணி வச்சிருக்க வேலையால் தான் அங்கங்கே தேங்கி நின்றுட்டு உங்ககிட்ட பேச்சும் வாங்கிக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் புரிகிற மாதிரி விளக்கமாகவே சொல்கிறேன். நம்ம முன்னோர் ஏரி, கண்மாய், தாங்கல், ஏந்தல், குளம், குட்டை, ஊருணின்னு வெட்டி வச்சிருந்தாங்க. ஒவ்வொரு நீர்நிலையும் நிரம்பி அடுத்த நீர்நிலைக்கு தண்ணீர் போகிற மாதிரி வாய்க்கால், கால்வாயின்னு வெட்டி வச்சிருந்தாங்க. இதெல்லாம் ஒன்றா சேர்ந்து 6